அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், டைரக்டர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. ஸோ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு அப்படிங்கிறது நமக்கு டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெற இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமுக்கான காமர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 163 + 200 வேகன்சிஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அறிவிக்கை செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு காமர்ஸுக்கு ஸோ அப்கமிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய 50 நாட்கள் அப்படிங்கிறதுல ஒரு 3000 கேள்விகள் அப்படிங்கிறது பரிச்சயமாயிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸோ கண்டிப்பாக அந்த எம்சிக்யூ அப்படிங்கிறது 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் 90+ அப்படிங்கிறத அடிக்கலாம். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் இருந்து, நெட்டு செட்டு அந்த மாதிரி உள்ள எக்ஸாம்ஸில் இருந்து, அதோடு கூட அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு காமர்ஸில் எப்படி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ பிரத்யேகமாக ஒவ்வொரு யூனிட்லேயும் குறைஞ்சபட்சம் 300 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ 10 யூனிட்ஸுக்குமே 3000 அந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸை வந்து நம்ம பரிச்சயமாக போகிறோம். ஸோ இந்த 50 நாள் பயிற்சி அப்படிங்கிறதுல ஸோ வாரத்தில் அது வீக் 1 அப்படிங்கிறதுல ஒரு வாரத்துக்கு 2 யூனிட் அப்படிங்கிற மாதிரி, ஸோ 5 வாரத்தில் 10 யூனிட் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே கவர் பண்ணுறதுனா வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா பாடம் நடத்துறது மாத்திரம் இல்லை. ஸோ முழுக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் மினிமம் அப்படிங்கிறது ஒரு 300 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற வந்து நம்ம வந்து பரிச்சயமாக போகிறோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் கிளாஸில், ஸோ நம்ம பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயமாகறவங்க தான் பாஸ் ஆவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம 300 கொஸ்டின்ஸ். இப்போ வீக் 1 அப்படிங்கிறது இப்போ நவம்பரில் முதல் வாரத்தில் யூனிட் 1, 2 அப்படிங்கிறது ஒரு 500 கொஸ்டின்ஸ். வீக் 2 அப்படிங்கிறதுல யூனிட்ஸ் 3 and 4 அப்படிங்கிறதுல 500 கொஸ்டின்ஸ். வீக் 3 அப்படிங்கிறதுல வந்து யூனிட் 5 and 6 அப்படிங்கிறதுல வந்து ஒரு 500 கொஸ்டின்ஸ். வீக் 4 நவம்பரில் வீக் 4 அப்படிங்கிறதுல ஸோ 7,8 அப்படிங்கிற மாதிரி 7,8 அப்படிங்கிற மாதிரி எம்சிக்கு 5 கொஸ்டின்ஸு 500 கொஸ்டின்ஸு. டிசம்பர் மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸோ யூனிட் 9 and 10 அப்படிங்கிற 500 கொஸ்டின்ஸ். ஸோ வீக் 2 அப்படிங்கிறதுல ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கிறோம். ஸோ மொத்தம் 3000 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த 3000 கொஸ்டின்ஸ்லேருந்து தான் நமக்கு ஒரு 300 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ அப்படியே வந்து வராமல் கூட இருந்தால் கூட அதிலேருந்து ரெலவெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ஷியூராக 90 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம அடிக்கலாம். ஸோ ஏன்னா 25 ஆண்டுகள் அப்படிங்கிறது 6000க்கு மேற்பட்டோர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அகாடமியில் ஸோ பல்வேறு அரசு தேர்வுகள் எழுதி இன்றைக்கி அரசு அதிகாரிகளாக இருக்கிறாங்க. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது நேர்த்தியாக இந்த 50 அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்களுமே இருக்கும். அதே போல் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதே போல் கொஷின் பேங்க் அப்படிங்கிறது ஃப்ரீயாக கொடுக்குறோம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே ஸோ நமக்கு வந்து இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும், கொஷின் பேங்க் இருக்கும். ஸோ வாய்ப்பு உள்ளவர்கள் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். ஸோ மேலும் கூடுதல் விவரங்கள் அறிய அப்படிங்கிறது இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.